சித்தி, நானும் கிளம்புறேன். எந்த தேவையா இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. ஒரு நிமிஷம். நன்றி. உங்களோட இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். இதுல உதவி பண்றதுக்கு என்னங்க இருக்கு? நான் என்ன செஞ்சேனோ அதெல்லாம் இந்த குழந்தைக்காக தான் செஞ்சேன். மீரா, இந்தம்மா சாதம் சாப்பிடு. சாப்பாடு சாப்பிடு. அம்மா, நீங்க உங்க கையால ஊட்டி விடுங்கம்மா. இப்படி இல்ல, முதல்ல சொல்லுங்க சாப்பிடுமா சாப்பிடுமான்னு. சாப்பிடுமா. சாப்பிடு மீரா. நன்றி. உங்களோட உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். உதவியா? நானே உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன். அப்ப இது எப்படி உதவியாகும்? சரி, இப்ப நம்ம மீரா குட்டியை இங்க உட்கார வைக்கலாம். எங்க மெதுவா உட்கார பார்க்கலாம். ஷபாஷ். அத்தை, நீங்க ரன்வீருக்கும் ஊட்டி விடுங்க. அவனும் எதுவும் சாப்பிடல. வா, ஏதாவது சாப்பிடு. இல்லம்மா, நான் மீரா கூட தான் இருக்க போறேன். முதல்ல சாப்பாடு சாப்பிடு. சாப்பிடாம உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? உன்னால எப்படி அப்புறம் மீராவை பாத்துக்க முடியும்? நீ வா, அவ அங்கதான் உட்காந்துட்டு இருப்பா. நீ சீக்கிரமா வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவ கூட விளையாடு. வணக்கம் ரத்னா. வாங்க. பாவம், இவ எவ்வளவு பெரிய தப்பு நடந்துருச்சு. இப்ப எப்படி இருக்கா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இப்பதான் கொஞ்சம் சாதம் சாப்பிட்டா. இது சாதாரண தப்பு இல்ல, பெரிய தப்பு ரத்னா. இவ்வளவு சின்ன பொண்ணுகிட்ட யாராவது இப்படியே நடந்துக்குவாங்க? சரி, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீ அந்த டீச்சரை வாங்குன்னு வாங்கிட்டியாமே. அவளை நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்டியாமே. என்ன கேட்டோம், அந்த டீச்சர் மறுபடியும் அந்த ஸ்கூலுக்குள்ளேயே அடி எடுத்து வைக்க கூடாது. மீரா தப்பு பண்ணானே வச்சுக்குவோம். அதுக்காக ஒரு குழந்தைக்கு இப்படியா பண்ணுவாங்க? நாம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது நல்லபடியா படிக்க. இப்படி அவங்க கிட்ட யாரும் மிருக மாதிரி நடந்துக்கிறதுக்கு இல்ல. நீ சொல்றதெல்லாம் ரொம்பவும் சரி ரத்னா. ஆமா, நான் இதையும் கேள்விப்பட்டேனே. அது அவரு பேர் என்ன? அவர்தான் பூபதியோட ஃப்ரெண்டு. நரேஷ். நரேஷ் வந்து கலக்கிட்டாராமே.